பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம முத்துவேலும் சக்திவேலும் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி இருந்துட்டு கட்டி பிடிச்சு அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அல்லாதம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லு, என்னன்னு சொன்னால் மட்டும்தானே எங்களால் ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ண முடியும். இப்படி நீங்கள் ஸ்டேஷனில் இருக்கிறத பார்க்குற போது என் நெஞ்செல்லாம் பதறுதம்மா, சொல்லுமா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மயிலக்கா விட்டார், நாங்கள் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கூட விடுங்கப்பா. ஆனால் நம்ம அரசி ரொம்பவே சின்ன பொண்ணுப்பா. அவள் எப்படிப்பா அவ மேலே இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, முத்துவேல் இருந்துட்டு நீ எதுக்காகவும் பயப்படாத, நான் போயிட்டு உள்ள நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் வந்து கிளம்புறாங்க. உடனே நம்ம சக்திவேல் இருந்துட்டு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியோட கையை வந்து பிடிச்சிக்கிறாங்க. அண்ணன், நாங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதே இல்லைன்னு, மனசார யாருக்கும் சின்னதாக கூட நாங்கள் கெடுதல் பண்ணவே இல்லை. ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்கிற கஷ்டத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகவும் கவலைப்படாதம்மா, ஒரு விதத்தில் இதுக்கும் நானும் தான் காரணம். அதனால் நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு நானும் உனக்கு செய்யக்கூடாத எல்லா கெடுதலும் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நீ இந்த நிலமையில் இருக்கிறதுக்கு காரணமும் நான் தான். அதுக்காக நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. நாங்கள் போயிட்டு உள்ளே பேசி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேலும் சக்திவேலும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் பாண்டியன் வந்து ரொம்பவே ஷாக்கில் இருக்காங்க. என்னடா இது, நம்மளுக்கு கெடுதல் மட்டுமே நினைக்கிறவங்க இப்போ நமக்காக ஸ்டேஷனில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, என்ன என்ன கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்களே பாருங்கள் அவங்க என்ன கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. விசாரிக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். கேஸ் கூட எதுவும் ஃபைல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டு பொம்பளைங்க வேறு இந்த நைட் நேரத்தில் பொம்பளைங்க ஸ்டேஷனில் இருந்தால் அது நல்லதுக்கு இல்லை, அதனால தான் சொல்கிறோம், அவங்கள மட்டும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க சார், எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, சக்திவேல இருந்துட்டு நான் தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் மயில் இருந்துட்டு எல்லாமே முடிஞ்சு போயிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சுடர் இருந்துட்டு நம்ம மயிலை வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே வந்து சுடர் போய் ஒரு சொம்பில் தண்ணியை கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கம்மா போனீங்க, நீங்களும் அப்பாவும் ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து கேட்கவும், ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மயிலும் சுடரும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தீங்களா, எதுக்காக ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம தங்கமயிலுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினாங்கல்ல, அது புகார் கொடுக்கறதுக்காக தான் நான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து கேட்கவும், பின்ன அவங்க ஈஸியாக டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க, நம்ம எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு மண்டையாடிட்டு இருக்கணுமா, அதெல்லாம் முடியாது. அதனால தான் நாங்கள் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணி வீட்டை அடித்து துரத்திட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்கோம். மொத்த குடும்பமும் அங்கே ஸ்டேஷனில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சுடரும் தங்கமயிலும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா காரியம் பண்ணி வச்சுருக்க நீ, நான் வாழ வைக்கிறேன்னு நினச்சி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா, இல்லை என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, என்ன நினச்சி இந்த மாதிரிலாம் நீ பண்ண, நான் தப்பு பண்ணது நம்ம, ஆனால் அவங்க ஏதோ தப்பு பண்ண மாதிரி அவங்க மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே அவங்க என் மேலே கோவத்தில் இருக்காங்க, இப்போ நீங்கள் அவங்க செய்யாத தப்புக்காக தண்டனை கொடுத்து வச்சுருக்கீங்க.
"என்னப்பா இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நானும் வேண்டான்னு தான் சொன்னேன். "ஆனா உங்க அம்மா என்னைக்கு நான் சொல்றத கேட்டிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாணிக்கம் வந்து சொல்லவும், "அம்மா ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒவ்வொரு தடவையும் பொய் சொன்னது நீதாம்மா. அந்த பொய்ய மறைக்கிறதுக்காக அடுத்தடுத்து பொய் சொன்னது நான் தாம்மா. நாம தான்ம்மா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கணும். எதுக்காகம்மா அந்த குடும்பம் தண்டனை அனுபவிக்கணும்? நீ பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பும்மா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆமாண்டி. நான் பண்றது எல்லாமே தப்பு தான். இப்ப கூட ஒண்ணும் இல்ல. ஸ்டேஷனுக்கு எங்க கூட வந்து, "பண்ணதெல்லாம் நாங்க தான் தப்பு பண்ணோம். அவங்கலாம் எந்த தப்பும் இது பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளிய கூட்டிட்டு வந்துரு. நானும் உங்க அப்பாவும் ஜெயிலுக்கு போயிட்டு உட்காந்துக்கிறோம். அப்படி இல்லையா, அவங்க கேட்குற மாரி டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு குடுத்துரு. நீ ஒரு மூலையிலயும், நீ அக்காவே வாழ வேட்டியா இருக்கா. அவ தங்கச்சிய நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறது? அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாரும் அம் சுடர வேண்டான்னு சொல்லிட்டு போட்டோம். அவ ஒரு மூலையிலயும், உங்க அப்பா இருக்கிற ஒரு மூலையிலயும், மிச்சம் இருக்கிற ஒரு மூலையில நானும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லாருக்கும் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்லிறாங்க. இப்ப நான் என்னதாம்மா பண்ணணும்? நான் சொல்ற மாரி கேளு. ஸ்டேஷனுக்கு வந்து, ஆமா, இவங்க என்ன வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் குடுத்துரு. அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு, பாக்கியம் வந்து சொல்லிறாங்க. ஐயோ கடவுளே! இப்ப நான் என்னதான் பண்ணுவேன்? அப்படின்னு சொல்லிட்டு, தங்கமயில் வந்து அழுந்துகிட்டு இருக்கவும், சுடரு, நான் இப்ப என்னதான் பண்ணட்டும்? அக்கா, நீ அம்மா சொல்றது எதையும் நீ கேட்காதக்கா அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. சுடரு வா இங்க அப்படின்னு சொல்லிட்டு, சுடர வந்து உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. தங்கமயிலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்ட் பழனியோட கடையில வேலை வேற பயங்கரமா போயிட்டுருக்கு. பொருளெல்லாம் கொஞ்சம் காலியாகிற மாரி இருக்கு. எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுருங்க அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமரவேல் கடைக்கு வராங்க. என்னடா முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவும் பழனியும் வந்து கேட்கவும், வீட்ல நடந்த எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியலையா? எங்க அம்மா சொல்லலையா? இல்ல அம்மாச்சி சொல்லலையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்கலாம் என்னடா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நடந்த எல்லா விஷயத்தையும் குமாரவேல் வந்து நம்ம பழனிக்கிட்டேயும் சுகன்யாகிட்டேயும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னை என் அக்கா குடும்பத்தை ஜெயிலில் தூக்கி போட்டுட்டாங்களா, பண்ண தப்ப எல்லாத்தையும் அவங்க பண்ணிக்கிட்டு, ஆனால் பழிய தூக்கி இவங்க மேலே போட்டு ஜெயிலில் உட்கார வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் இப்போவே ஸ்டேஷனுக்கு போகிறேன். மாமா, சித்தப்பா இருங்க, நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி ரொம்பவே வருத்தத்தோடு அங்கே ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. எல்லா தப்பும் நான் தானே பண்ணேன். என் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம பாண்டியனை பழி வாங்குறத நினச்சி நானே அவங்களுக்கு ஐடியாவாக கொடுத்து இப்போ தங்கச்சி பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டு நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1000 கோவம் வந்தாலையும் வார்த்தையை பார்த்து பேசணும்னு இதுக்கு தான் சொல்கிறது. இனிமேலாவது உன் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வார்த்தையை விட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பழனி ஸ்டேஷனுக்கு வராங்க. பழனியை பார்த்தோன்னே, "டேய் வாடா இங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அண்ணன், குமரவேல் வந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பண்ற எல்லா தப்பும் அவங்க பண்ணிக்கிட்டு, எப்படிண்ணே நம்ம அக்கா குடும்பத்த இங்க கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நாங்களும் எல்லா விதத்துலயும் பேசி பார்த்துட்டோம். ஆனா எதுக்குமே அவங்க ஒத்துக்கவே மாட்டிக்கிறாங்கடா" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "நான் போய் உள்ள பார்த்துட்டு வரேன். போய் பார்த்துட்டு வா போ" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து நிக்கிறாரு. பழனிய பார்த்தோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. மாமான்னு சொல்லிட்டு சரவணனும் கதிரும் ஒரு பக்கம் சொல்லவும், "டேய் தம்பி பழனி" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு பழனியை கட்டி பிடிச்சு அளந்துக்கிட்டு இருக்காங்க. "அக்கா என்னக்கா தப்பு பண்ணேன்? நீ எந்த தப்பும் பண்ணலையேக்கா" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "நான் எந்த தப்பும் பண்ணலடா. ஆனால் தேவையில்லாத பழிய தூக்கி எங்கள் எல்லாரும் மேலேயும் போட்டு அரசி ராஜினே சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்கடா" அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாலியல் ஸ்டாரில் பாக்கியம் சொன்ன மாரி நம்ம தங்கமயில் வந்து ஸ்டேட்மெண்ட் குடுக்க போறாங்களா? இல்லையான்றத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.